ஹே ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, எல்லாருக்கும் விஷயம் ஹாப்பி நியூ இயர். இது நம்ம சேனலோட 2024 ஃபஸ்ட்டு பிளாக் வீடியோ. இந்த நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் போயிருந்த இடம் தான் புளியஞ்சோலை. ஸோ இந்த இடத்த பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு போகிறதுக்கு தேவையான லொக்கேஷனும் ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புளியஞ்சோலை திருச்சியிலேருந்து 78 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் அட்வென்ச்சர் பிளேஸ்ன்னு நான் சொல்லுவேன். இதுக்கு பைக்கு, கார், பஸ் 3 மூலியமாகவும் போகலாம். ஸோ ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட்ஸோட பைக்கில் நான் ட்ராவல் பண்ண அனுபவம் எனக்கு இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே டு ரீச் த டெஸ்டினேஷன். முடிஞ்ச அளவுக்கு ஏர்லி மார்னிங் கிளம்புங்க, அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் கூட. சைட் சீயிங், அப்புறம் உள்ளே நடந்து போய் நல்லா வாட்டர் ஃபால்ஸ் வைக்கிங் குளிக்கலாம். ஸோ இப்போ பஸ் ரூட்டை பொறுத்த வரைக்குமே நீங்கள் திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து துறையூருக்கு ஆல்மோஸ்ட் 48 கிலோமீட்டருக்கு 30 ரூபாய்க்கிட்ட தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் துறையூர் ஒன்ஸ் ரீச் ஆனாலுமே உங்களுக்கு புளியஞ்சோலைக்கான பஸ்ஸுமே இருக்குது, டவுன் பஸ்ஸுமே இருக்குது. 28 கிலோமீட்டருக்கு ஆல்மோஸ்ட் 17 ரூபாய்க்கிட்ட தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலும் உங்களுக்கு 6 ஹவர்ஸ் ட்ராவல்ஸ் வரும் திருச்சி டு புளியஞ்சோலை பஸ்ஸில் போகிறதா இருந்தால். ஸோ இதுக்கு எக்ஸ்பென்சிவ் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஒரு வீக்கெண்ட் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பாட்டுன்னு நான் சொல்லுவேன். இப்போ என்ட்ரி டிக்கெட்டாக பார்த்தீங்கன்னா 10 ரூபா வாங்குறாங்க. இதுக்கு முன்னாடி நான் ஃப்ரெண்ட்ஸோட போனப்போ ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த 10 ரூபாய்க்கு அவங்க என்ன சேஞ்ச் பண்ணிடுறாங்க கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை. ஸோ ட்ரெஸ் சேஞ்சிங் ரூமும் கிடையாது, ரெஸ்ட் ரூம் ஸ்பேசஸ் எதுவுமே கிடையாது. பட் இருந்தாலும் என்ட்ரி டிக்கெட் வாங்குறாங்க. ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சிக்கலாம், பிளாஸ்டிக் பாட்டில்ஸும் ஆல்கஹால்ஸும் இங்கே அலௌட் பண்ணுறது கிடையாது. ஸோ ஃபுட்டை பொறுத்த வரைக்குமே இங்கே ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இருக்குது. ஸோ நான்வெஜ்ஜுக்கும் இருக்குது, வெஜ்ஜுக்குமே இருக்குது. ஸோ நான்வெஜ் ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ்ன்னே சொல்லுவேன். ஸோ இங்கே ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ்ஷும் கிராபும் பிடிச்சி உங்களுக்கு கண்ணு முன்னாடியே வறுத்து கொடுத்துருவாங்க. நான் இங்கே என்ன ட்ரை பண்ணியிருந்தேன் கேட்டிங்கன்னா ஃபிஷ்ஷும் ப்ரானும் ட்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு. அதே சமயத்தில் ப்ரைஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சுன்னு சொல்லுவேன். புளியஞ்சோலை கொல்லிமலை அடிவாரத்தில் தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து 12 கிலோமீட்டர் மேலே நம்ம நடக்க முடிஞ்சால் நம்மளால் அரப்பேஸ்வரர் கோயிலை போய் பார்க்க முடியும். இது மட்டும் இல்லாமல் புளியஞ்சோலை பார்க்கு பக்கத்தில் ஒட்டி ரோடு ஒன்று போகுது. அந்த ரோடு வழியாக கொஞ்சம் தூரம் நடந்திங்கன்னா அருள்மிகு மாசி பெரியநாயசாமி கோயிலுமே இருக்குது. இந்த கோயிலிருந்து நம்மளால் 5.7 கிலோமீட்டர்ஸில் போகரோட குகையுமே ரீச் ஆக முடியும். ஸோ இந்த இடத்துக்குலாம் நான் போனதில்லை. ஸோ உங்களை யாராவது இந்த இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வருஷத்தில் 365 நாளுமே நீங்கள் விசிட் பண்ணலாம், தாராளமாக அலோவ் பண்ணுவாங்க. பட் இது பெஸ்ட் மந்த்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் டு ஃபெப்ரவரி மந்த்து பார்த்திங்கன்னா தண்ணி வரது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த இடத்துக்கு நீங்கள் வரது முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் முழுக்க பாறைகள் மேலே மட்டுமே நீங்கள் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் டைமாக வரவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குன்னு நான் சொல்லுவேன். உள்ளே போக போக நிறைய பட்டர்ஃப்ளைஸும் உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி நடந்து போகும்போது எந்த ஒரு பூச்சி தொல்லையுமோ மிருக தொல்லையுமோ இருக்காது. இருந்தாலும் 5 மணிக்கு இந்த பார்க்கை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. யாரையுமே உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, உள்ளேருந்தே வெளியே வர முடியும். இதே நீங்கள் பஸ்ஸில் வந்திருந்தீங்கன்னா 5 மணிக்கு பஸ்ஸை விட்டுட்டிங்கன்னா 8 மணிக்கு தான் லாஸ்ட்டு பஸ் இருக்குது. ஸோ சேஃப்டியை பொறுத்த வரைக்குமே பார்த்திங்கன்னா குளிக்கும்போது ஒரு பர்சன் வெளியே இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் சொன்னோன்னா குரங்கு தொல்லை அதிகமாகவே இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ஆற்றெல்லாம் கடந்து உள்ளே போய் வாட்டர் ஃபால்ஸ்ட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ரிவர் எப்போதுமே ஜிக்ஸாக்காக தான் நீங்கள் கிராஸ் பண்ணி போக முடியும். அதனால் நீங்கள் ஒரு நல்ல ஃபுட்வேர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ கிராஸ் பண்ணும்போது எப்போதுமே ஒரு கல் மேலே ஈரமாக இருக்கக்கூடிய பகுதி மேலே காலை வைங்க. ஸோ அது உங்களுக்கு ஆல்ரெடி கடந்து போயிருப்பாங்க, அதனால் அந்த கல் எப்போதுமே ஸ்லிப் ஆகாது. புதுசாக ட்ரை பண்ணும்போது ஒரு விஷயத்தை நாங்களாம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பக்கத்தில் எந்த விதமான மெடிக்கல் கேம்பும் இல்லை. இந்த இடம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் கீழே வர்றதுனால சிக்னலும் இங்கே இருக்காது, ஜிபிஎஸும் ஒர்க் ஆகாது. இந்த இடத்துல இருந்து காட்டுக்குள்ளே போகிறதுக்கு நிறைய வழி இருக்குது. உள்ளே போனால் வழி தெரியாமல் மாட்டிக்க வேண்டியதான். இந்த காட்டுக்குள்ளே உள்ளூர் மக்களும் வரமாட்டாங்க. ஸோ அதனால் வழி தெரியாமல் உள்ளே போய் மாட்டிக்காதீங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் ஒரு பூச்சி தண்ணியில் மிதந்துட்டு இதை பார்த்துட்ருப்பீங்க. இதை இங்கிலீஷில் காம்பவுண்ட் பவுண்ட் ஸ்கேட்டர்னு சொல்லுவாங்க. இது நல்ல தண்ணியில் மட்டுமே வாழக்கூடியது. இதனால் யாருக்கு எந்த பிரச்சனையும் வராது. எனக்கு கிடச்ச 2 மணி நேரத்தில் என்னால் வாட்டர் ஃபால்ஸ் வரைக்கும் போக முடியல. பட் நீங்கள் vlog ஷூட் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக மொபைல் கேமராஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். டே டைமில் பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்குது. இந்த வீடியோ முழுக்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 1080p 30 ஃப்ரேம்ஸில் என்னோடய மொபைலில் தான் நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல நம்மளால் சன்ரைஸை பார்க்க முடியாது, பட் ஆனால் சன்செட்டை பார்க்க முடியும். எங்கேன்னு கேட்டிங்கன்னா வெளியே இருந்து உள்ளே வரும்போது நீங்கள் ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அந்த பிரிட்ஜிலேருந்து உங்களால் சன்செட்டை பார்க்க முடியும். இப்போ நீங்கள் விஷுவல்ஸாக அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் லேட்டராக ஒரு 5:35 ஓட்டி போல் கிளம்புனீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக சன்செட்டை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரிப்போட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ முழுக்க என்னோடய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். திருச்சியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ்ன்னு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம்.